பொழுது சாயிற நேரம் ஒரு 6 மணி போல இருக்கும். அந்நேரத்தில் செல்லத்தாய் மருமக சின்ன பொண்ணு வீட்டில் சோகமாக உட்காலியோடு உட்காந்துட்டு இருந்தான். அது எதனாலன்னா அவளுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போ கல்யாணம் ஆகி வந்தாலோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இன்னமும் ஒரு நாள் கூட பிரியாணி சாப்பிட்டதில்லை. எனக்கு பிரியாணினா எவ்வளோ பிடிக்கும். நான் அம்மா வீட்டில் இருக்கும்போது தினம் தினம் அம்மா எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் என்றைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட பிரியாணி சாப்பிடல. போகிற போக்க பார்த்தா பிரியாணி வாசனையை கூட மறந்துடுவோம் போல இருக்கு அப்படின்னு உட்காந்து தனியாக புலம்பிக்கிட்டு இருந்தா. அந்நேரம் பார்த்து அவன் மாமியார் செல்லத்தாயி வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வராங்க. என்னட்டி மருமகளே தனியாக உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? பிரியாணி பற்றி தானே? உங்களுக்கு எப்படி தெரியும் நான் பிரியாணி பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன்னு? என்னட்டி மருமகளே, உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க உனக்கு பிரியாணினா உசுருன்னு. தினமும் 3 வேளை கொடுத்தா கூட சாப்பிடுவியாமே, அப்படின்னு நீயே செஞ்சு சாப்பிட வேண்டியதானடி? ஐயோ அத்தை, எனக்கு பிரியாணி செய்யவே தெரியாது. எப்போவுமே எங்கள் அம்மா தான் எனக்கு செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு தருதா? எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்களேன். கிழிஞ்சது போ, எனக்கும் செய்ய தெரியாது. வேணும்னா பக்கத்தில் இருக்க பிரியாணி கடைக்கு கூப்பிட்டு போகிறேன், ஒரு நாளைக்கு அங்கே சாப்பிட்டுக்கோ. மாமியார் அப்படி சொன்னதும் மருமகளுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி சாப்பிட போகிற சந்தோஷத்தில் 2 பேரும் கிளம்புறாங்க. பிரியாணி கடைக்காரண்ணா ஒரு 2 பிரியாணி கொடுங்க. இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே பிரியாணி கடைக்காரண்ணா 2 பேருக்கும் பிரியாணி கொண்டு வந்தார். இந்தாங்கம்மா நீங்கள் கேட்ட பிரியாணி. பிரியாணியை பார்த்த உடனே மருமகளுக்கு ஒரே குஷி. ஆமாம். ஆஹா அத்தை, பிரியாணி சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், சிக்கன் பீஸ் என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுங்களா? இப்படி சொல்லிக்கிட்டே கடகடன்னு பிரியாணியை சாப்பிட ஆரம்பித்தா மருமக. அப்படி சொல்லிக்கிட்டே கடகடன்னு அவள் பிரியாணியை சாப்பிட்டே முடிச்சிட்டான். அவள் பிரியாணியை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவள் அத்தை கிட்ட இருக்க பிரியாணியையும் எடுத்துக்கிட்டா. ஐயோ என்ன இவ இப்படி பிரியாணி சாப்பிட்றாளே? என்ன இது, வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டா ருசியாகவே இல்லையே. பேசாமல் தந்தூரியும் சேர்த்து ஆர்டர் போடுவோம். பிரியாணி கடைக்காரண்ணா ஒரு தந்தூரியும் சேர்த்து கொடுத்துருங்க. ஐயோ என்ன இவ பிரியாணியும் கேட்டுட்டு என்னென்னமோ ஆர்டர் போட்டா. அப்படியே இன்னொரு பிளேட் பிரியாணியும் சேர்த்து கொண்டு வந்துருங்கண்ணா. இப்படியெல்லாம் மருமக ஆர்டர் போடுறத பார்த்த மாமியாருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. பிரியாணி கடைக்காரண்ணாவும் பிரியாணியையும் தந்தூரியையும் எடுத்துகிட்டு வந்தார். வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், கொண்டு வரேன். சரிங்க கடைக்காரண்ணா, வேணும்னா சொல்கிறேன். போதும். ஆஹா ருசியாக இருக்குது. எத்தனை நாள் கழிச்சு பிரியாணி சாப்பிட்றேன். ஆமாம், என்ன ருசி. எத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க சாப்பிட்றதுக்கு. அடி பாவி மக்கா, கொஞ்சம் கூட வைக்காம மொத்தத்தை தின்னுட்டாளே. அத்தை வயிறு ஃபுல்லாக இருக்குது. வேறு ஏதாச்சும் சாப்பிட்றீங்களாம்மா? இல்லைண்ணா இதுவே போதும். எங்கள் அத்தைக்கிட்டே பில்லும் கொடுத்துருங்க. என்ன தம்பி ஆச்சு பில்லு? மொத்தம் 2200 இருக்குது. அடி பாவி, 2200 ரூபாய்க்கு வெறும் ஒரு ஆள் தின்னுருக்காளே. சரிங்க அத்தை, நீங்கள் பில்லை கட்டிட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் போய் கை கழுவிட்டு வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் கட்டிட்டு வந்துடுங்க. அடியே பாவி மக்கா, இவ்வளோக்கா சாப்பிட்டுவா? இந்தாப்பா பில்லுக்கான காசு. ரொம்ப நன்றிம்மா, போயிட்டு வாங்க. அத்தையும் மருமகளும் பிரியாணி கடைக்கு போயிட்டு வந்து 1 வாரம் ஆகுது. பிரியாணி சாப்பிட்டு வந்து 1 வாரம் ஆச்சு. திரும்பவும் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது. ருசி நாக்குலேயே நடனம் ஆடுது. எப்படி நம்ம திரும்ப அத்தையை கூப்பிட்டு போகிறது? அத்தையை கூப்பிட்டா அத்தை திரும்ப வரமாட்டாங்க. நம்மக்கிட்ட பிரியாணி சாப்பிடவும் காசு இல்லை. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. இப்படியே உட்காந்து மருமக யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. அத்தை எப்போவுமே மசாலா டப்பா பக்கத்தில் இருக்கிற டப்பாவில் தானே காசை சேர்த்து வைப்பாங்க. நாம் ஏன் இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு போய் பிரியாணி சாப்பிடக்கூடாது? பிரியாணி மேலே இருந்த ஆசையில் அத்தைக்கு தெரியாமல் அத்தை சேர்த்து வச்ச காசை எடுக்க திட்டம் போட்டுட்ருக்கா. அதே மாதிரி அத்தைக்கு தெரியாமல் காசையும் எடுத்துக்கிட்டு பிரியாணி கடைக்கும் போகிறா. பிரியாணி கடைக்காரண்ணா 2 பிரியாணி சூடாக கொண்டு வாங்க. அதுவும் ஒரு தந்தூரியோடு சேர்த்து கொண்டு வாங்கண்ணா. இப்படி பிரியாணி கடைக்காரண்ணா கிட்ட பிரியாணி ஆர்டர் கொடுத்துட்டு மருமக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்படி மருமக ஆர்டர் கொடுத்த கொஞ்ச நேரத்திலே கடைக்காரனாவும் பிரியாணி கொண்டு வந்துட்டார். ஆமாம், என்ன ருசி. எங்கள் அத்தைக்கு தான் இந்த ருசியே புரிய மாட்டேங்குது. பிரியாணியோட ருசியிலையும் வாசனையிலையும் கடகடன்னு ஒரு பிளேட் பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு 2வது பிளேட் பிரியாணியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. எப்படியாவது கடகடன்னு பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடணும். அத்தைக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சால் சும்மா கூட விட மாட்டாங்க என்ன. கடைக்காரண்ணா பில்லு என்னாச்சு கொடுங்க, காசு கொடுத்துட்டு கிளம்புறேன். 1700 ஆச்சுமா பில்லு. இந்தாங்கண்ணா எடுத்துக்கோங்க.
சாப்பிட்ட பிரியாணிக்கு காசு கொடுத்துட்டு மருமக வீட்டுக்கு கிளம்பிட்டா. அப்பா, இந்த பிரியாணியோட சுவைக்கு எந்த சுவையாச்சும் ஈடாக முடியுமா? என்ன சுவை! இவ பிரியாணி சாப்பிட்டதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் கிச்சனில் மாமியார் வச்ச காசு காணும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமாட்டி மருமகளே, இந்த கிச்சனில் நான் வச்சிருந்த பொட்டியில் இருந்த காசை காணுமா? நீ ஏதாச்சும் பாத்தியா? ஐயோ, அத்தை காசை தேட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கே. ஐயோ இல்லை அத்தை, நான் கிச்சன்லேருந்து எந்த காசும் பார்க்கல. ஏமாட்டி, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம்மா. எந்த படுபாவி பையன் எடுத்தானோ தெரியல, ஒத்த பைசா கூட இல்லை அதில். ஐயோ அத்தை, அப்படி யார் அத்தை நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எடுத்திருப்பாங்க? அதுதாண்டி அம்மா எனக்கும் தெரியல. நீங்கள் சாப்பிட்ட பிரியாணிக்கு காசு வாங்காமல் வந்துட்டீங்க. நான் 1700 தான் பில்லு சொன்னேன். ஆனால் நீங்கள் 2000 ரூபாய் கொடுத்து 300 சில்லறை வாங்க மறந்துட்டு வந்துட்டீங்க. இந்தாங்க உங்கள் மீதி சில்லறை. அவர் கொடுத்த காசையும் மருமக வாங்கிக்கிட்டா. காசு கொடுத்துட்டு அவர் வெளியில் போனதும், உனக்கு எப்படி காசு கிடைச்சது? இவ்வளோ நேரம் நான் கேட்டுட்டு இருந்தேன், நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஐயோ அத்தை, அது வந்து என்னடி வந்து போய் நீ இழுத்துட்டு இருக்க? இல்லைங்க அத்தை, எனக்கு பிரியாணி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா, அதனால தான் உங்கள் பெட்டியிலேருந்து காசு எடுத்துகிட்டு போனேன். நீங்கள் கேட்டால் தர மாட்டீங்கன்னு சொல்லி தான் கொண்டு போனேன். அதுக்குன்னு திருடிட்டு போவியா? என்ன பழக்கம் இதெல்லாம்? இனிமே உன் முன்னாடி காசே வைக்கக்கூடாது போல இருக்கே. இனிமே ஒரு பைசா கூட வைக்க மாட்டேன் பாரு. ஐயோ அத்தை அப்படின்னு கோவமா பேசிட்டு அவ கையில் இருந்த மீதி சில்லறையை எடுத்துக்கிட்டு அத்தை கிச்சனுக்கு போயிட்டாங்க. ஐயோ, என்ன இது, ஒரு நாளைக்கு பிரியாணி சாப்பிட்டதுக்கு இவ்வளோ கோவப்படுறாங்களே. எங்கள் வீட்டில் நான் தினம் தினம் சாப்பிடுவேன். நான் என்ன பண்ணுவேன் இனிமே? இப்படி ஒரு வாரம் 10 நாளில் நாள் போய்கிட்டே இருக்கு. பிரியாணி சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. எனக்கு இப்போ பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது. நான் என்ன தான் பண்ணுறது? இப்படி இவ வீட்டுக்குள்ளே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவ உள்ளே புலம்பிட்டு இருக்கும்போது வாசலுக்கு ஒரு பிச்சைக்காரர் வராரு. அம்மா, வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் இருந்தீங்கன்னா ஒரு வாய் சாப்பாடு போடுங்கம்மா. அப்படியே கறி இருந்தால் ஏதாவது ஒரு துண்டு போடுங்கம்மா. நமக்கே இங்கே கறி கிடைக்க மாட்டேங்குது, இதில் இப்படி வரவங்களுக்கெல்லாம் ஒரு துண்டு கறி போடணுமா? இப்படி பேசிகிட்டு இருந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே அவன் வெளியில் எழுந்திரிச்சு போய், எங்கள் வீட்டில் சாப்பாடே இப்போதைக்கு இல்லை, நான் கறிக்கு எங்கே போவேன்? நான் வேணா இந்த தங்க வலையில் கொடுக்குறேன், இதை அடகு வச்சுட்டு 2 பார்சல் பிரியாணி வாங்கிட்டு வரியா? ஒன்று உனக்கு, ஒன்று எனக்கு. இப்படி சின்ன பொண்ணு பிச்சைக்காரங்கிட்ட கேட்டுட்ருக்கா. சரி கொடுங்கம்மா, நான் அடகு வச்சுட்டு பிரியாணி வாங்கிட்டு வரேன். சீக்கிரமாக போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடு. அப்படி வந்த பிச்சைக்காரங்கிட்ட வரையில கொடுத்து பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லிட்டு அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா சின்ன பொண்ணு. என்ன இது, என் வலையில் வாங்கிட்டு போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். இவ அப்படி வெளியே பிரியாணிக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அத்தை சின்ன பொண்ணை காணும் இவளை தேடி வெளியில் வராங்க. என்ன சின்ன பொண்ணு, ரொம்ப நேரமாக ஆளை காணும், இங்கே வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுற? ஐயோ, சும்மா தான் அத்தை வந்தேன். உள்ளவே இருக்க போர் அடிக்குதுன்னு வெளியில் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் காற்று ஓட்டமாக. சரிங்க அத்தை, நீங்கள் போங்க, நான் வரேன். என்னம்மா, பிச்சை கேட்டு வந்தவங்ககிட்ட வளையல் கொடுத்து பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லிட்டு பித்தளை நாங்கள் கொடுத்துருக்கீங்க, என்னைய ஏமாற்ற பார்க்குறீங்க நீங்கள்? ஐயோ, இந்த பிச்சைக்காரன் வேறு கரெக்டாக அத்தை இருக்க நேரத்துலேயே வந்துட்டானே. என்னடி மருமகளே இது, என்ன இது? ஐயோ இல்லைங்க அத்தை, அது கவரிங் நகை. அது சும்மா கொடுத்து பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னேன், வேறு எதுவும் இல்லை அத்தை. என்னம்மா இது, கவரிங் நகையை கொடுத்து பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னது மட்டும் இல்லாமல் என்னை எப்படி அடித்து அனுப்பியிருக்காங்க பாருங்கள். உங்களை நம்பி போனதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையா? ஐயோ அப்படி இல்லை தம்பி, நான் ஏதோ தங்க நகை கொடுக்க போய் நீ எடுத்துகிட்டு ஓடிட்டீன்னா, அதனால தான் உங்கள்கிட்ட முதல்ல பித்தளை நகை கொடுத்தேன். நீ திரும்ப வந்துட்டதுனால உங்ககிட்ட தங்க செயின் கொடுக்குறேன், அதை கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வா. இப்படி சொல்லிட்டு அந்த மருமக அவள் பாக்கெட்டில் இருக்கிற தங்க செயின் எடுத்து அவன் கையில் கொடுக்குறா. ஏன்டி மருமகளே, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏம்மா, இது தங்க வரையெல்லாம் சொல்லி என்னை ஏமாற்றி எல்லாருக்கிட்டையும் அடி வாங்க வச்சிங்கல்ல, அதுக்கு இந்த தங்க நகையை நானே எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு என்னால் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாது, அடி வாங்கினதுக்கு நான் இதை எடுத்துக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க நகை எடுத்துக்கிட்டு பிச்சைக்கார பையன் ஓடிட்டான். எம்மாட்டி மருமகளே, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? தங்க நகை போச்சா இப்போ? ஐயோ அத்தை, அது ஏன் தங்க நகை இல்லை, உங்களோடது தான். அவன் என்னோடதை எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் அவங்க நகையை எடுத்து நான் ஏற்கனவே பேக்கெட்டில் வச்சு வச்சுருந்தேன். என்னடி சொல்லுற, அது ஏன் தங்க நகையா? ஐயோ அத்தை, வேணாம், விட்டுடுங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ ஏன் நகை எடுத்து கொடுத்துருப்ப?